விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆளுநர் ஸ்ரீ ஆதிநகர் முத்துமாரியம்மன் திருக்கோயிலில் இன்றைக்கி நம்ம தரிசனமாக வந்திருக்கோம். முதல்ல நம்ம ஸ்ரீ விநாயகர் பெருமான தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கல ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே யாகசாலைகள் பூஜைகள்லாம் தொடர்ந்து 3 நாளுமே நடைபெற்றது. அந்த யாகசாலை பூஜைகளில் தான் எந்தெந்த யாகம் வச்சுருக்காங்க, யாகசாலை பூஜைகள் வளர்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இங்கே விநாயகர் பெருமாளுக்காக ஒரு யாகசாலை பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க யாகம் கூட வளர்த்துருக்காங்க. இங்கே பக்கத்தில் இருக்கிறது பாலிகை, அதாவது முளைப்பாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முளைப்பாரிக்காக ஒரு அழகான ஒரு யாகம் கூட வளர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சுற்றி போய் நம்ம பார்த்தோன்னா பூமி நீலா சமேதா ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள், பூமி நீலா சமேதம் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளுக்கு இங்கே ஒரு யாக குண்டம் வளர்த்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே கலசங்கள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் நம்ம கோயில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு தனியாக அங்கே யாக குண்டத்துக்காக தனியாக அங்கே கலசங்கள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது எல்லா இடங்களுமே யாகசாலைகள் சிறப்பாக அமைத்து தொடர்ந்து 3 நாட்களும் 4 கால யாகசாலைகள் சிறப்பாக நடத்தப்பட்டு இங்கே காலையில் ஒரு 6 ஒரு 7 மணிக்குள்ளாக அஷ்டவந்தன புனராவனம் மகா கும்பாபிஷேகம் இங்கே சிறப்பாக நடைபெற்றது. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரன்ஸில் போகிறோம். ஸோ இந்த கோயிலுடைய பேர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில். சரி, இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம். கோயிலுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸில் நம்ம போகும்போது வலது பக்கம் விநாயகர் பெருமான், அது மாதிரி இந்த பக்கம் பிள்ளையார் இருக்கிறாரு. அம்மா வாங்க, ஹாய் சொல்லுங்கள். அம்மா வந்திருக்காங்க கூட. எப்படி இருக்கு கோயிலில்? நல்லா இருக்கா? அந்த அம்மா எங்கள் அம்மா 2 அம்மாவும் இங்கே இருக்காங்க. ஓகே, சந்தோஷமா? சரி, அம்மா வந்திருக்காங்க. அம்மாவும் கோயிலில் இன்றைக்கி கும்பாபிஷேகத்துக்காக வந்திருக்காங்க. சந்தோஷம். தேங்க்யூ. சரி, அம்மா சாமி கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரட்டும். அப்புறம் இங்கே நம்ம பார்த்தோன்னா நம்ம கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் என்ன, உங்களுக்கு ரொம்ப ஒரு புதுசாக நான் ஒன்று சொல்ல போகிறேன் கோயிலை பற்றி.